வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஒரு காரக்குழம்பு தாங்க. இது நம்ம காய்கறி இல்லாத சமயத்துலையுமே ஈஸியா செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. வான்ல வச்சு அதுல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்தினாதான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம கட் பண்ணி போடணும்னு இல்லை, முழுசாவே போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளவு தூரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு போடுறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் குறைச்சலாவே பூண்டு போடணும், அதிகம் போடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்தது தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கும் போது அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிக்கும். இது மாதிரி எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெயில் கலந்து வர மாதிரி பண்ணிட்டு நம்ம ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்திக்கலாம். நம்ம இதை அரைச்சி தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே நல்லா பழுத்த பழமாக இருந்தால் அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வர்றதுக்காக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்கணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க உங்க கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய்லாம் எப்படி நல்லா பிரிஞ்சு சூப்பரா வாசம் வருது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டா நல்லா வாசமா இருக்கும். கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான டேஸ்டான சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.